சர்வலோக நிவாரணின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது உலகத்துல உள்ள எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்துன்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு மருந்து உலகத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த உலகத்துல இனம், மொழி, மதம் காரணமாக நடைபெற இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே தீர்வு நம் சங்க தமிழ் இலக்கியமான புறநானூற்றில் சொல்லப்பட்ட ஒரே ஒரு வரிதாங்க. அது என்ன வரினா, ஆமாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச வரிதான். ஆனா நம்ம அதை பயன்படுத்துறோமா அப்படிங்கிறதா கேள்வியா இருக்கு. நம் தமிழர்களின் மனித நேயத்தை உலகத்திற்கு பறைசாற்றும் அந்த ஒரு வரி, யாதும் ஊரே யாவரும் கேளு. இந்த மனப்பான்மை உலகில் உள்ள எல்லோருக்கும் இருந்துச்சுன்னா உலகத்தை சட்டத்தோடு இல்லாமல் போய்விடும். இதை கதை கருவாக வைத்து ஒரு நாடகம் நடத்த வருகிறார்கள் நம் 7-8 மாணவர்களை. அவர்களுக்கு ஒரு முறை பலத்த கைத்தட்டுகளை கொடுத்து உற்சாகப்படுத்தினார். வாங்க பார்க்கலாம் கதையை. ஏண்டா மணி, யாருடா இவன்? வடக்கன் மாதிரி இருக்கா? இல்லடா, ஊர்ல என்ன நடக்குதுன்னே தெரியாதா? அது சரி, ஏதாவது வேலை வெட்டிக்கு போனான்னு தெரியும். இப்படியே வெட்டியா ஊரு சுத்திட்டோம்னா எப்படி தெரியும்? சரி சரி, ரொம்ப நல்லவன் மாதிரி பேசாத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேர் யாருன்னு இந்த தமிழ் பள்ளிக்கே தெரியும். பேசாம கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அட, இவன்தான் நம்ம ஊரு ரைஸ் மில்க்கு வந்து புது செக்யூரிட்டி, பேரு ராம் சிங். நம்ம எத்து போன ஊருக்கு ஒரு ரைஸ் மில்லு, அதுல இருக்கிறதும் 4 துரு பிடிச்ச மிஷினும் கஞ்சி போன கோழி பையும், இதுக்கு ஒரு செக்யூரிட்டியா? இருந்தாலும் நம்மள மாதிரி வெட்டியா ஊர் சுத்தாம வெளியூர்ல இருந்து வந்து இங்க வேலை பார்க்கணும். அதுக்கே அவங்க நம்ம பாராட்டணும். ஆமாடா, இப்படி வெளியில இருந்து வேலை கொடுத்தா நமக்கு எப்படிடா வேலை இருக்கும்? என்னடா இப்படி சொல்லிட்ட? ஆயிரம் இருந்தாலும் எல்லாரே வாழ இருக்கும் ஊர் இல்லையா? இப்படி சொல்லியே ஏடிஎம் செக்யூரிட்டிலேருந்து சைபர் செக்யூரிட்டி வரைக்கும், கல் ஒடுக்கிறதுலேருந்து கட்டடம் கட்டுற வரைக்கும் எல்லாத்துக்கும் வெளியூர்லேருந்து ஆளுங்க வந்துட்டாங்க. என்ன பண்றது? அம்ஜி கரையிலேருந்து அமெரிக்கா வரையும் இதே பிரச்சனை தான். சரி விடுடா, அப்படியெல்லாம் விட்டுற முடியாது. இன்னைக்கு நைட்டு பின்பக்கமா மில்லுக்குள்ள போறோம், அரிசி மூட்டை தூக்குறான். தூக்குனா? அட முட்டா பாயலே, நம்ம மூட்டையா தூக்கினா மில்லு முதலாளி அவனை தூக்கிடுவாரு. அதான் பிளான். சபா சரியான ஐடியா. இருந்தாலும் இந்த அறிவை நல்லது பண்றதுக்கு யூஸ் பண்ணா இந்த மில்லுக்கே முதலாளியாக இருந்திருப்பான். ரொம்ப பேசாத, சொல்றத மட்டும் செய். வா போலாம்.
எது நோக்கி போகுதுன்னே தெரியலே. தினமும் இந்த அரிசி மூட்டையை எண்ணி எண்ணியே வயசாயிடும் போல இருக்கே. இருந்தாலும் எண்ணுவோம். 1 2 3 4. என்னடி புலம்பிட்டே வேலை பார்க்குற? உனக்கு இருக்கிறது இந்த ஒரே ஒரு வேலை தான், அதை செய்யவே இப்படி சலிச்சுக்கிற? ஆமாம், எனக்கு இந்த அரிசி மூட்டையை செக் பண்ணுறது தான் வேலை. உனக்கு என்ன செக் பண்ணுறது தான் வேலை. கேட்டா சூப்பர்வைசர்னு பீட்டிக்கிறது. அடியே, இந்த உலகத்துல வேலை செய்யறதை விட வேலை வாங்கினதாண்டி ரொம்ப கஷ்டம். சரி சரி, அரிசி மூட்டை கணக்கெல்லாம் சரியா இருக்கா? நானும் காலை இருந்து எண்ணிக்கிட்டே இருக்கேன். கணக்கு சரியா வரமாட்டேங்கிறது. 10 அரிசி மூட்டையை காணோம். என்னது 10 மூட்டை குறைதா? என்னடி இவ்வளவு சுலபமா சொல்லிட்ட? இது உடனே முதலாளி கிட்ட சொல்லி ஆகணுமே. முதலாளி வந்துட்டாங்களா? என்னம்மா காலையிலேயே பரபரப்பா இருக்கீங்க, என்னாச்சு? முதலாளி, 10 அரிசி மூட்டையை காணோம். என்னது, அரிசி மூட்டையை காணுமா? ஐயோ, அரிசி அரைக்க கொடுத்தவனுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்லுவேன்? அரிசிக்கு பதிலா என்ன அரைச்சிடுவானுங்களே. உடனே அந்த ராம்சிங்கை கூப்பிடு. சலாம் மேம் சாப். சலாமெல்லாம் இருக்கட்டும், 10 அரிசி மூட்டையை காணோமாமே. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? தூங்கிட்டியா? இல்லை மேம் சாப், டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் ரெண்டும் பார்க்கறதால தூங்கிட்டேன் போல மேம் சாப். அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் தான் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். இனிமே நீ வேலைக்கு வராத. யூ ஆர் ஃபயர்ட். இவன் கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்க. வேண்டாம் மேம் சாப், வேண்டாம். நான் புலக்கத்திக்காரன் மேம் சாப். நம்ம மாஸ்டர் பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு பாத்தியா? 1000 சொல்லு, அடுத்தவனை கெடுக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் இருக்கு. எப்பப்பா அது ஒரு அலாதி சந்தோஷம். அது சரி, நாமளும் உட்பட மாட்டோம், மற்றவங்களும் உட்பட மாட்டோம். சரியா, நம்ம சீட்டால போலாம். வேலை இழந்த ராம்சிங் படும் துன்பத்தினை பார்த்து அந்த கிராமத்து மக்கள் அவனுக்கு இரவு நேர காவலாளி வேலையை அளித்து உதவி செய்தனர். அவனும் தினம்தோறும் இரவு ரோந்து பணியில் ஈடுபட்டு அந்த ஊர் மக்களை காத்து வந்தான். மக்களும் திருடர்கள் பயமின்றி நன்றாக தூங்கினார்கள். சேகர், ராம்சிங்கை பார்த்தியா? ரேஷன் செக்யூரிட்டி இப்போ நம்ம ஊருக்கே செக்யூரிட்டி ஆகிட்டான். இப்போ என்ன பண்ண போகிற? அதுக்கு தான் இன்னொரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன். இவன் தான் என் ஃப்ரெண்டு, பக்கா திருடன். வேற உன் ஃப்ரெண்டும் ஒன்று மாதிரி தானே இருப்பான். நீயும் என் ஃப்ரெண்டு தான், அதை மறந்துடாத. வாயை மூடிட்டு பிளான் என்னன்னு மட்டும் கேளு. சரி சொல்லு. இன்னைக்கு நைட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இவன் ஒரு வீடா போய் கொள்ளடிக்க போறான். அப்படி கொள்ளடிச்சா மறுநாள் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ராம்சிங்கை ஊரை விட்டே துரத்திடுவாங்க. அதான் பிளான். எப்படி? உனக்கு தான் மற்றவங்க குடியை கிடைக்கிறது கை வந்து கலையாச்சு. சரி வா போலாம். இந்த சேகர் சொல்ற மாதிரி வீடு வீடா போய் திருடுறது ரொம்ப கஷ்டம், ரிஸ்க்கும் அதிகம். ஊர் மக்கள் கையில மாட்டினா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போட்டுருவானுங்க.
இப்போ நம்ம சேகர் வீட்டில் தான் இருக்கோம். அதனால் இவன் வீட்டிலையே திருடுறது ரொம்ப சுலபம். அவனும் தூங்கிட்டு தான் இருக்கான். டேய், என்னடா பண்ற? என் வீட்லயே திருடுறியா? ஐயோ அம்மா, யாராவது என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஆளும் இல்லா சாமி. ஐயோ ராம்சி, என்ன காரியம் பண்ணிட்டேன். நான் உனக்கு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் எனக்காக உன் உயிரே கொடுக்க பார்த்தியே. யாதும் ஊரே யாவரும் கேளு, அதை மறந்துட்டேன். என்னை மன்னிச்சிடு ராம்சிங், மன்னிச்சிடு. ஆனா நான் உன்னை சாக விட மாட்டேன். யாதும் ஊரே யாவரும் கேளீர். உலகில் உள்ள அனைத்து புலம்பெயர்ந்து வாழும் மக்களும் இந்த ராம்சிங்கை போன்றவர்கள்தான். அவர்களுக்கான அன்பு, பாசம், பரிவு, மரியாதை மற்றும் வாய்ப்பு என்றென்றும் கிடைக்கப் பெற வேண்டும். வாழ்க மனிதம், வளர்க தமிழ். யாதும் ஊரே யாவரும் கேளீர், which means I am a world citizen. Every citizen is my own kith and kin. Yeah.
ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஒவ்வொரு குழந்தைங்களோட நடிப்பும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நம்மள ரொம்ப இவ்வளவு நேரமா எப்படி போச்சுன்னே தெரியாம ஒரு படம் பார்த்த மாதிரி என்டர்டைன் பண்ணிட்டாங்க எல்லாருக்கும். நன்றி. நம் தமிழர்கள் எப்பொழுதுமே மனிதநேய மனப்பான்மைக்கு பஞ்சமே இல்லாதவங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொன்ன நம் பேராசான் வள்ளுவன் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய நம் வள்ளல் பெருமானார் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீ கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்று சொன்ன நம் முண்டாசு கவி பாரதி நம் தமிழர்கள் மனிதன் மீது மட்டுமல்ல அனைத்து உயிர்கள் மீதும் நேயம் கொண்டவர்கள் தான் நம் தமிழர்கள் என்பதில் பெருமை கொள்வோம். இனி வரும் காலத்தில் மனித நேயத்தை வளர்க்க இருக்கும் இந்த நிலை 8 மாணவர்களுக்கு ஒரு பலத்த கைத்தட்டுகளை கொடுத்து உற்சாகப்படுத்தலாம். ரொம்ப நல்லாவே கைத்தட்டாங்க, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்த வருஷத்தோட கிராஜுவேட் நம்ம வருங்கால கிராஜுவேட்ஸ்க்கு இன்னொரு முறை கைத்தட்டிடுங்க. ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தாங்க. நம்மளோட கவனத்தை கொஞ்சம் கூட நவுத்து விடாம நம்மளை என்டர்டைன் பண்ணிட்டாங்க.